ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்து போனா பாஸ்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பற்றி ஒரு சின்ன ரிப்போர்ட்ஸு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா மார்க்கெட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்க தான் பிகினர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தோம்னா ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன அப்படின்றது ஒரு சின்ன கன்க்ளூஷன் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ சமீபமாக நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்க எல்லாமே இந்த கொரோனாவுக்காக வேண்டி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து பண்ணிக்கிட்டே கொஞ்சம் சைடு பிஸ்னஸ் பார்க்குறதுக்காக வேண்டி நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம சைட் பிஸ்னஸ் மூலமாக கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின நிறைய வீடியோஸ் எல்லாமே சர்ச் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன, கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, டெரிவேட்டிவ் மார்க்கெட்னா என்னன்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ உலக வரும்போதே நம்ம இவ்வளோ சம் ஆஃப் அமௌண்ட் போட்டோம்னா நிறைய பணம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் உலக என்ட்ரி ஆகிறாங்க. இது என்னோட பார்த்தீங்கன்னா நான் ரியலாக நிறையா இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸில் நிறையா கிளைண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்துட்டே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மார்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டில் போட்டால் எப்படி கிடைக்கும், டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் நமக்கு போட்டால் எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, இப்படியே பார்த்தோன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ரேடர்ஸ் இன் சேனல்ன்றது என்னோடய சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு நம்ம பார்க்க போகும்போது ஸ்டாக்குக்கு நம்ம என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, பிகினர்ஸ் பெரும்பாலும் 5,000 10,000 தான் உள்ளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கே ஆரம்பிக்கிறாங்க. அதிகபட்சமாக போனால் 50,000 ஆர் 1 lakh இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியாகவே உள்ளுக்கு இருக்குது. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு பொருள் வாங்குற மாதிரியே தான். ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு பொருள் 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் அப்படின்ற பொருள் தரத்தை பொறுத்து நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அது நமக்கு என்ன ஸ்டாக்ஸு, அவங்க எந்த விதத்தில் அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய மீடியாஸ் மூலமாக நிறைய யூடியூப் சேனல்ஸ் மூலமாகவே நிறையா டிப்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கின மாதிரி தான். அந்த பொருள் விலை ஏறுனா அவங்களுக்கு ப்ராஃபிட், இறங்கினா லாஸ். ஆனால் அது விற்றா தான் ப்ராஃபிட்டாக லாஸானது அவங்க டிசைட் பண்ணிக்கிற முடியும். இது குறிப்பிட்ட குறைஞ்ச அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வாங்கிக்கிற பேர் தான் ஈக்விட்டி. பட் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுன்றது அப்படியே டிஃப்ரெண்ட்டு. ஸோ ரியல் மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட், ரீல் மார்க்கெட்டுன்றது நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அந்த ரீல் மார்க்கெட் அப்படின்னம்னா, ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே எல்லா ஸ்டாக்ஸும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அபோவ் பார்த்தீங்கன்னா 6,000 ஸ்டாக்ஸ்க்கு மேலே ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்குது. அதில் நம்மளோட செபியோட க்ரைட்டீரியாவிலேருந்து செலக்ட் பண்ணி நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம F&Oக்கு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டெரிவேட்டிவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வர்றது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டு சேர்த்து டெரிவேட்டிவ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம செபியிலேருந்து நமக்கு அப்ரூவல் கொடுத்துருக்க டோட்டல் ஸ்டாக்ஸ் 137 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லேருந்து தான் நம்ம செலக்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ண போகிறோம். ப்ளஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி, இது ரெண்டும் பார்த்தோம்னா இப்போ ஃப்ளூயன்ஸாக நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இல்லிக்விட் இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக நம்ம இந்த இண்டெக்ஸ் மூவிங் ஆகிட்டு இருக்கனால இதில் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் டெரிவேட்டிவ்ன்றது டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதனுடைய மார்ஜின் எவ்வளவு, இது எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட அலைஸ் ப்ளூ கம்பெனியிலேருந்து இதுக்கு மார்ஜின் எப்படி பார்க்குறது, இதுக்கான ஸ்பேன் மார்ஜின் நீங்கள் என்எஸ்சிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எங்களோட அலைஸ் ப்ளூலேருந்து நான் சொல்லிடுறேன். அலைஸ் ப்ளூலேருந்து நம்ம அலைஸ் ப்ளூவோட வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டூல்ஸுன்றதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா மார்ஜின் கால்குலேட்டர்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மார்ஜின் கால்குலேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டுக்கான ஸ்பேன் மார்ஜின்லேருந்து எல்லாமே வரும். இது எடுத்தோன்னா கமாடிட்டிக்கு வருது. கமாடிட்டி பார்த்தீங்கன்னா பெருசு. இதெல்லாம் நீங்கள் ஈக்விட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுல ஃபைனலில் இருக்க தான் கமாடிட்டி. அதை அடுத்து நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஃபியூச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஈக்விட்டி ஃபியூச்சரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் 137 கம்பெனி ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டு ப்ளஸ் இண்டெக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது எல்லாத்துக்குமான உங்களுக்கு மார்ஜின்ஸ் லிஸ்ட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து கம்பெனியோட நேமு, இதில் வந்து எக்ஸ்பைரி. ஸோ டெரிவேட்டிவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 மாதம் கான்ட்ராக்ட் இருக்கும். அது என்னன்னா கரண்ட் மந்த்து, இப்போ நம்ம டிசம்பர் மந்தில் இருக்கோம். ஸோ டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இந்த 3 மாதம் கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த டிசம்பர் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எப்போ முடியும்னா அதாவது மந்த்துக்கான லாஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து அந்தந்த மந்த்துக்கான கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்படி முடிகிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அடுத்து மார்ச் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் நம்மளுக்கு லைவுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் கண்டினியூஸாக 3 மாதம் கான்ட்ராக்ட் நமக்கு ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கிளைண்ட்ஸ் வந்து வாங்குறவங்க டிசம்பர் மந்தில் மட்டும் வாங்குறது இல்லை, டிசம்பர்லேயும் வாங்கலாம், ஜான்வரிலேயும் வாங்கலாம். ஸோ ரேட்டு வந்து ரெண்டுக்குமே வேரியேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஏசிசிக்கு நான் சொல்கிறேன்னா, ஏசிசிக்கு டிசம்பர் மந்தோட கான்ட்ராக்ட் வந்து ஃப்ரைடே நேற்று க்ளோசிங் ரேட்டில் 1702 ரூபா. இதே ஜான்வரி மந்த் கான்ட்ராக்ட் 1710 ரூபா, பிப்ரவரி மந்த் கான்ட்ராக்ட் 1690 ரூபா. ஸோ கம்மியாக இருக்குது. இது வந்து ப்ரீமியத்தில் இருக்குது, இது வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்விட்டிக்கும் டெரிவேட்டிவ்க்கும் ரேட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஈக்விட்டியில் இதனுடைய ரேட் வந்து 1690 ரூபா 95 ரூபா இப்படின்னு சம்திங் இருக்கும். இதில் வந்து டெரிவேட்டிவில் கொஞ்சம் கூட இருக்கும். இது கரண்ட் மந்தில். இதே நெக்ஸ்ட் மந்தில் அதை விட கொஞ்சம் கூட இருக்கும். அதான் ப்ரீமியத்தில் இருக்கும். ஈக்விட்டியில் இருக்கிற ரேட்டை விட ஃபியூச்சரில் வந்து அதோட ரேட் வந்து ப்ரீமியத்தில் தான் நமக்கு எப்போதுமே போய்கிட்டே தான் இருக்கும். இது வந்து காமனானது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம மார்ஜின் செட் பண்ணுறது. இந்த மார்ஜின் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்சில் செபி ரூல்ஸ் பிரகாரம் மார்ஜின் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மார்ஜின் தான் இப்போ ஏசிசி நீங்கள் வாங்குறீங்கன்னா 1,77,394 இந்த அமௌண்ட் இருந்தால் தான் உங்களால் ஏசிசி கான்ட்ராக்டை நீங்கள் வாங்கிக்கிற முடியும். வாங்கி ஒரு பொசிஷனாக இந்த டிசம்பர் 31 வரைக்கும் உங்களால் ஹோல்ட் பண்ணிக்கிற முடியும். இல்லை அதுக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு ஆர்டரே உங்களுக்கு என்ட்ரி ஆகாது. இதுக்கு இந்த ஒரு டைப். இதை விட்டுட்டு நம்ம இன்ட்ராடே பண்ணிக்கலாம். நம்ம இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் இருந்து 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் நம்ம வாங்குறதுக்கான இன்ட்ராடேயோட அமௌண்ட் எவ்வளோ வேல்யூ இருக்கணும்னா நியர்பை 45,000 இருக்கணும். இது வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் வந்து 10% தான் இருந்துச்சு. இப்போ டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இதனுடைய மார்ஜின் ஃபுல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எது இன்ட்ராடே மார்க்கெட்டு, கவர் ஆர்டர், பிராக்கெட் ஆர்டர் இது எல்லாத்துக்குமே வந்து சேமாக வந்து ஒரேடியே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னா இப்போ மார்க்கெட் ஹையில் இருக்கிறனால எனி டைம் ஏதாச்சும் வந்து வாலட்டிலிட்டி ஆனால் கிளைண்ட்டுக்கு லாஸஸ் நிறையா வரும். அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுதான். இதே மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸுக்குமே இருக்குது. வேணும்னா இங்கே வந்து நீங்கள் சர்ச் பட்டனை நீங்கள் போட்டு இப்போ நிஃப்டி எக்ஸாம்பிள் நிஃப்டின்னு எடுத்துட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட மார்ஜினை வச்சு நீங்கள் இதை ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான். இதில் வந்து நம்மளோட அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் டெஸ்க்குன்ற வெப்சைட்டில் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் என்ன ஃபோன் இருக்கும் இதில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸு, ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ்னு இருக்கும். அடுத்து ஆப்ஷன் இண்டெக்ஸ், ஆப்ஷன் ஸ்டாக்ஸ்னு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஃபியூச்சருக்கு நான் சொல்லித்தரேன், அடுத்த வீடியோவில் நான் ஆப்ஷனுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபியூச்சர் இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு மட்டும்தான். ஸோ நிறைய இண்டெக்ஸுக்கு இருக்குது, பட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகக்கூடியது நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி தான். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கும்போது இப்போ பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 3 மாதம் கான்ட்ராக்ட் வரும். நிஃப்டி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு 3 மாதம் கான்ட்ராக்ட் வரும். ஸோ அந்த கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் F1 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பையிங்க்கு. ஸோ அதனுடைய குவான்டிட்டி 75 இந்த குவான்டிட்டிக்கு இங்கே இருந்ததுன்னா அந்த மார்ஜின் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிக்கிறோம். இதுதான் வந்து நார்மலாக டெரிவேட்டிவ் பண்ணக்கூடிய சிம்பிளான மெத்தட். இந்த இதுக்கான அந்த மார்ஜின்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு உள்ளுக்க இருந்ததுன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஆர்டர் உங்களுக்கு பிளேஸ் ஆகிக்கிறோம். சப்போஸ் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா கம்மியாயிட்டு வாங்கின ரேட் வந்து நமக்கு கீழே இறங்கிட்டே இருக்குன்னா எம்டிஎம்னு சொல்லுவோம். அந்த எம்டிஎம் அமௌண்ட் வந்து நம்மளோட லெஜர் பேலன்ஸை விட கீழே போய்கிட்டே இருந்ததுன்னா நம்மளோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லி நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரெஷர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே நம்ம வாங்கின விலையிலேருந்து மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
ஸோ நிஃப்டி இங்கேருந்து நம்ம வாங்கின விலையிலேருந்து மேலே ஏறிட்டே இருந்ததுன்னா நமக்கு அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். ஸோ பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு கிளைண்ட்டு வந்து நம்ம உள்ளுக்கு என்ட்ரி ஆகும் போது நம்மளோட ரிஸ்க் எவ்வளோ இருக்கோ நமக்கு ரிவார்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நம்ம இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு நிறைய ஹியூஜாக நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஃபீலிங் ஆகுது, வேண்டாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் 30 பாயிண்ட்டை நீங்கள் செல் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துக்கலாம். அதுக்கான லாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் கிடச்சிருக்கு, எனக்கு இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கான ப்ராஃபிட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இது கிட்டத்தட்ட நம்ம இன்ட்ராடே பண்ணுற மாதிரி, ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுற மாதிரி நம்ம டெரிவேட்டிவ்லேயே நம்ம இன்ட்ராடே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா ரிஸ்க்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஈக்விட்டியில் நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது ஒரு நாளைக்கு 50 ரூபா லாஸோ 100 ரூபா லாஸோ அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் டெரிவேட்டிவில் நம்ம இன்ட்ராடே நம்ம பண்ணும்போது ஸோ மினிமம் வந்து பார்த்தோன்னா இதே 200 ரூபா லாஸ் 300 ரூபா லாஸில் இருந்து நமக்கு 1000 ரூபா லாஸ் 5000 ரூபா லாஸ் 10000 லாஸ் 1 லட்சம் இந்த மாதிரி கூட நமக்கு லாஸ் ஆகும். அதே போல் ப்ராஃபிட்டும் நமக்கு அதே மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஈக்விட்டியில் வந்து அமௌண்ட் நம்ம கொஞ்சமான அமௌண்ட் இருக்கும், அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நமக்கு லாஸ் ஆனால் இதாகும். அதே போல் டெரிவேட்டிவ்ல நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம லெஜர் பேலன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால ரிஸ்க் எடுத்துக்கிற முடியும். ஸோ நம்ம டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணணும்னா நமக்கு அதிகமான அமௌண்ட் வந்து மினிமம் 2 lakhs நம்மளோட லெஜர் பேலன்ஸ், கிரெடிட் லெஜர் பேலன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இது இருந்தால் தான் நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட் நம்ம ட்ரேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்லேயும் வந்து நம்ம டே பை டே நம்ம இன்ட்ராடே பண்ணிக்கலாம். வித் லோ ரிஸ்க்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்லேயே நம்ம ட்ரேட் பண்ணிக்கிற முடியும். அதை பற்றின நான் ட்ரிக்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.